தாளக்கிடப்பாறை தற்காத்திட வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமனிதனுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரிரு நாட்களுக்கு முன்பு திருச்சியை சார்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர், அவர் நிறைய விவாதங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர். அவருடைய கருத்துக்களை அவர் ஆதரித்து பேசுவார். அது அவருடைய உரிமை. ஆனால் அவர் ஒரு யூடியூப் சேனலில் அவர் பேசுகிற போது ஐயா வைகுண்டரை குறித்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், வளம் இடம் என்கிற சேனலில் அவரிடம் அந்த கருத்து கேட்கப்படுகிற போது அவர் வைகுண்டர், வையாத குண்டர், அவரை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்று பேசுகிறார். அப்பொழுது நெறியாளர் அவரிடம் நீங்கள் அவதூறாக பேசாதீர்கள் என்று சொல்லுகிற போது பல கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லியது குறித்து வருண் டால்க் என்ற யூடியூப் சேனல் என்று கருதுகிறேன். அதில் ஐயாவளி முத்துவேல் என்பவர் பேசுகிறார். ஆனால் நான் இந்த விவாதங்களை எல்லாம் அதற்கு குறித்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுவதற்கு முன்னால் நான் ஒருவருக்கு நன்றி சொல்லுவதற்கு கடமைப்பட்டேன். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், மரியாதைக்குரிய கே. சுதன் என்பவர். அவர் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் ஐயா வைகுண்டரை மீது அவதூறு பரப்பியிருக்கிறார் என்று அவர் ஒரு புகார் சென்னை மாநகர ஆணையாளர் அலுவலகத்திலே புகார் கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவருக்கு ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையின் சார்பாகவும் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வருண் டாக்கிலே ஐயாவளி முத்துவேல் அவர்கள் இது குறித்து பேட்டி கொடுக்கிறார். நெறியாளர் நான் அந்த யூடியூப் சேனலை நடத்துகிற போற்றுதலுக்குரிய வருண் என்று கருதுகிறேன். அவர் கேள்வி கேட்கிறார். அவர் கேள்வி கேட்குற போது ஐயா வைகுண்டரை ரங்கராஜன் நரசிம்மன் அவதூறு குறித்து பேசினாரே என்று சொல்லுகிற போது அதை கடந்து போகிறார். தொடர்ந்து கேள்விகள் கேட்கிற போது
மறைமுகமாக அவரை நியாயப்படுத்துகிற போது அவர் ஐயாவளியின் தனித்துவத்தின் மீது சனாதனம் என்கிற போர்வையில் புழுதி வாரி தூற்றுகிறார் என்பதை அறிந்து அந்த ஐயாவினுடைய செயலுக்கு நான் வருத்தப்பட்டேன். வேற என்ன செய்ய முடியும்? இப்பொழுது பொதுவாக சனாதன தர்மம் என்று பேசுகிறார்கள். ஆனால் சனாதன தர்மம் என்றால் என்ன என்று யாரும் விவரித்து கூறுவதில்லை. கடைசியில் கொண்டு வச்சிருவான். சனாதன தர்மம் என்றால் இந்து தர்மம் என்றும் அது நிலையானது என்றும் சொல்லுவான். ஆனால் நான் அறிந்த வரையில் சனாதன தர்மம் என்பது ஜாதியினுடைய அடிப்படையில் மக்களை வேறுபடுத்தி இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, தலையில் பிறந்தவன், இடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்றெல்லாம் தரம் தாழ்த்துவதற்குரிய நெறி. அதன் மூலமாகத்தான் பல ஆலயங்களுக்குள்ளே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார். இவைகள் குறித்து பேசுகிற போது ஐயா ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் அப்படி ஒன்றும் நடக்காதது போலவே அவர் பேசுகிறார். எந்த ஆலயத்துக்குள்ளும் யாரையும் அனுமதிக்காமல் இருந்தது இல்லை என்று சொல்லி கருவறைக்குள் தான் அனுமதிக்க மாட்டார்கள், நானும் போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, ஆலய சுற்றுப்பிரகாரத்துக்குள் மட்டுமல்ல, நீண்ட நாட்களுக்கு முன்னால் அல்ல, குறுகிய நாட்களுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்னார் அவர்களுடைய தாத்தா பெருமைக்குரிய ராமகிருஷ்ணன் நாடார் அவர்கள் சுசீந்திரம் தேரோட்டத்தில் ஒரு செயலை செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது சுசீந்திரம் தேரோட்டத்தை அன்னைக்கு கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர் வடம் பிடித்ததிலிருந்து தேர் நிலைக்கு வருவது வரை ஆசிராமத்திற்கும் அக்கறைக்கும் இடையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். பொன்னாருடைய தாத்தா பெரிய நிலச்சுவான் தான், பெரிய மனிதர். அவருக்கு இப்படி ஒரு தீண்டாமை அங்கே இருக்கிறதா, அதை தீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில செயலை செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 80வது வருடத்திலிருந்து நான் பல மேடைகளிலே இதை எடுத்தும் சொல்லியிருக்கிறேன். அதாவது சுசீந்திரம் தேரோட்டத்தின் போது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆசிரமத்தையும் கடற்கரைக்கு இடைப்பட்ட இடங்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் தான் அனுமதிக்கப்படாமல் இருந்தார். ஆனால் ஒரு இஸ்லாமியர் வந்தால் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. எனவே இவர் என்ன செய்வாராம் என்றால் ஒரு வில்வண்டியிலே வருவாராம். அப்பொழுது இஸ்லாமியர் என்றால் அப்பொழுது தனியான அடையாளம் நாம் பார்க்கிற போது தெரியும். சாரம் கட்டியிருப்பார், ஒரு ஜிப்பா போட்டிருப்பார், தலையிலே ஒரு குல்லா வைத்திருப்பார்.
இப்படி வைத்துக்கொண்டு அவர் ஆசிரமத்தை தாண்டி அந்த வில்வண்டியிலே கடந்து அக்கறைக்கு அப்புறம் வந்தவுடன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி குல்லாவை கலத்திவிட்டு அவர் ஒரு இந்து நாடார் என்பதை காட்டுவாராம். திருப்பி மீண்டும் குல்லாவை வைத்துவிட்டு திரும்பி ஆசிரமத்தை தாண்டுவாராம். இப்படி செய்வாராம். அவருக்கு என்ன ஆசை என்றால், இப்படி ஒரு தடை வைத்திருக்கிறார்கள், நமக்கு அந்த தடையை தாண்ட வேண்டும் என்கிற போது அவர் அப்படி செய்ததாக சொல்லுவார். இப்படி பல நிகழ்வுகள் உண்டு. நீங்கள் கோயிலுக்குள்ளே கும்பிட விடாதது இல்லை. தேரோட்டத்தன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலைக்குள்ளேயே வரக்கூடாது என்கிற தடை வைத்திருந்த கொடுமை சுசீந்திரத்திலே நடந்தது. அந்த கோவிலுக்குள்ளே நுழையதுக்கு சுசீந்திரத்தில் போராட்டம் நடந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கவில்லை. அண்ணல் காந்தியடிகள் கூட மற்றவர்களை அனுமதிக்காத ஆலயத்துக்குள்ளே நானும் வரவில்லை என்று உள்ளே செல்லாமல் சென்றதாக சொல்லுவார்கள். இப்படி அங்கிங்கனாதபடி எல்லா இடங்களிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இது கேரளாவிலே இருக்கிற வைக்கத்திலும் நடந்திருக்கிறது. தந்தை பெரியாரினுடைய வைக்கம் போராட்டம் சரித்திரத்திலே இடம்பெற்ற ஒன்று. இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது, காட்ட முடியுமா என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். அந்த ரங்கராஜன் நரசிம்மன் பேசியதை ஆதரித்து இதெல்லாம் நடக்கலை என்று ஐயாவளி முத்துவேல் ஐயா பேசுவது மன வருத்தத்தை தருகிறது. அந்த பேட்டியிலே அடிகளார் மண்டைக்காடு மதகலவரத்திலே அவருடைய செயல்பாடு என்ன என்று சொல்லுகிறார். முத்துவேலையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் இந்து எழுச்சி மாநாடு என்று ஒன்று நடந்தது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமேயானால் அது 1980 வருடம் என்று நினைக்கிறேன். அந்த மாநாட்டினுடைய செயலாளராக நாகர்கோவிலில் வெள்ளி பாத்திர கடை, வெள்ளி நகை கடை வைத்திருந்த கணேசன் என்பவர் இருந்தார். அந்த மாநாட்டை வீரத்துறவி என்று அழைக்கிற அமரராகிவிட்ட பெரியவர் தான் நடத்துவதற்கு காரணமாக இருந்தார். இதற்கு முந்தைய மதுரை மடாதிபதியும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார். அந்த மாநாட்டிற்குரிய மக்களை ஆதரவு திரட்டுகிற பணியிலும் அவர் கலந்து கொண்டார். அந்த பணியில் இன்று இந்து சமூக ஆர்வலர்களாக காவலர்களாக காட்டிக்கொள்ளுகிற இவர்களை விடவும் அந்த மாநாட்டினுடைய பங்களிப்பு, அந்த மாநாட்டு வெற்றி பெறுவதற்கு உழைத்த உழைப்பு எனக்கும் அடிகளாருக்கும் உண்டு. 2 நாள் நடந்த மாநாட்டில் முதல் மாநாட்டில் இரவு நிறைவு உரை ஆற்றியவன் பாலகனார். இரண்டாவது மாநாடு தான் அது பெரிய மாநாடாக நடத்தப்பட்டது.
அந்த மாநாட்டை ஆரம்பிக்க வைத்து துவக்க உரையாற்றியது அடிகளார்தான் என்பது இது வரலாறு. அதற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மதகலவரம் வருகிறது. இந்து அமைப்புகள் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு உதவவில்லை. இதை ஒரு புத்தகத்திலே கூட எழுதியிருக்கிறார்கள். முதலில் நாங்களெல்லாம் RSS அமைப்பை சார்ந்தவர்கள், நாங்களெல்லாம் சென்றோம், தாளிங்க நாடார் அவர்களை அழைத்தோம், அவர் வர மறுத்தார். பிறகு ஒரு காலகட்டத்தில் பால ஜனாதிபதி தான் அவரை இந்து அமைப்புகளுக்குள் அழைத்து வந்தார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தியை நான் அந்த பக்கங்களை பதிவிட்டு முகநூலில் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகுதான் தானலிங்க நடார் இந்து அமைப்புகளுக்குள்ளே வருகிறார். அவர் அமரராகிவிட்டார். எனவே அவர் வருவதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை நான் எடுத்துச் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. மண்டைக்காடு துப்பாக்கி சூடு நடந்த அன்று இரவு பொன்னார் அவர்களுடைய தகப்பனார் நாகர்கோவில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்பு அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிற போது இரவு 11 மணிக்கு மேல் நான் அவரெல்லாம் கலந்து கொண்டுதான் மண்டைக்காடு துப்பாக்கி சூடு குறித்து பல்வேறு தகவல்களை நாங்கள் தந்தியின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்தோம். அப்படி தெரிவித்த தந்திகளை எழுதியவன் பாலஜனாதிபதி. நான் ஏன் இவர்களை விட்டு பிரிந்து விட்டேன்? நான் அமைதியை நேசித்தேன். ஐயா வைகுண்டர் அதைத்தான் போதித்தார். அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஐயா வைகுண்டருடைய போதனை. அந்த போதனை வழி நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்ததால் இந்த சமுதாயம் சண்டையிட்டு அழிந்துவிடக்கூடாது என்பதால் மதகலவரம் வந்தபோது மத அமைதிக்காக பாடுபட்டவன் நான். அதற்கும் காரணம் உண்டு. இப்போ மதத்தை காக்குவது போல பேசுகிறார்கள். மண்டைக்காடு கலவரம் துப்பாக்கி சூடு முடிந்து ஒரு 10-12 நாட்களுக்கு பிறகுதான் ஈத்தாமலியிலே அந்த கலவரம் ஆரம்பிக்கிறது. அந்த கலவரம் எப்படி ஆரம்பித்தது என்பதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. மீன் வாங்க போன இடத்தில் விலை பேசியதில் வந்த தகராறில் வாங்க போன ஒரு நபர், பெரிய மனிதருக்கு மருமகன், அவர் மீன் விற்ற பெண்ணின் மேலாடையை இழுத்ததால் வந்த கலவரம் அது. மண்டைக்காடு துப்பாக்கி சூடு மத கலவரத்தால் வந்ததா? இல்லை, வேறு காரணம். அந்த துப்பாக்கி சூடிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து நீதியரசர் வேணுகோபால் கமிஷனிலே நிறுத்தப்பட்ட அன்றைய உதவி ஆய்வாளராக இருந்த முருகேசன், நடராஜன் போன்றவர்கள் தான் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக காட்டப்பட்டார்கள். விசாரணை நடந்தது. அவர்கள் இருக்கிறார்கள். முருகேசன் அவர்கள் கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் நிலைக்கு உயர்ந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இன்று வருகிறார். கேளுங்கள், பாலஜனாதிபதியினுடைய பங்களிப்பு என்ன என்று கேளுங்கள். அந்த விசாரணை கமிஷனில் துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்துவதற்கு வாதாடியவன் நான். அன்றைய
இந்து மக்கள் தவறு செய்யவில்லை என்பதை ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனில் நியாயப்படுத்தியவன் நான். அன்றிருந்த இந்து அமைப்புகள் எதுவும் வரவில்லை. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால், தூண்டி விடுவார்கள், கலவரம் உருவாகும், இவர்கள் ஒதுங்கி கொண்டு சென்று விடுவார்கள், பாதிக்கப்படுபவர்கள் வழக்கினை சந்திக்க வேண்டும், வருமானத்தை இழக்க வேண்டும். இதுதான் நிலையாக இருந்தது. ஈத்தாமணி கலவரத்திலே 2-3 பேர் இறந்து விடுகிறார்கள். இறந்தவர்கள் இந்துக்கள். அன்று அந்த கலவரம் நடந்த இடத்திற்கு பார்வையிட வந்தவர்தான் ஐயா தானுலிங்க நாடார். அதுவரையிலும் மத நிலைப்பாடு எடுக்கக்கூடாது என்று பேசி வந்தவர். அன்று அந்த கலவரத்தில் ஈத்தாமணி சந்திப்பிலே நிகழ்ந்த நிகழ்வு, தாராவளை செல்லத்துறை என்கிற பெரியவரை எஸ்பி கைது செய்ய வேண்டும், அவர் வதந்தியை பரப்புகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் எஸ்பியிடம் கேட்டேன், அவர் என்ன வதந்தியை பரப்பினார்? வதந்தி என்றால் நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்ல வேண்டும். கல்வரியின் விலையிலே தகராறு நடந்து கொண்டிருக்கிறது, அதை அவர் சொன்னார் என்றால் வதந்தியை பரப்பியதாக எடுக்க முடியுமா என்று வாதிட்ட போது ஆர்டிஓ கண்ணகி அவர்கள் இருந்தார்கள். என்ன வக்கீல் சார், என்ன பிரச்சனை என்றால் நான் விவரத்தை சொன்னேன். கல்வரியின் விலைக்கு எஸ்பி அவர்கள், ஆர்டிஓ அவர்கள், அவர் வந்த அவருடைய ஜீப்பிலே சென்றபோது எஸ்பி பின்னால் சென்றார். அங்கு கலவரம் நடந்தது. இவர்கள் போனதுக்கு பிறகு அந்த கலவரம் அடக்கப்பட்டது. அதிலே 3 பேர் இறந்தார்கள், பலர் காயப்பட்டார்கள். அப்படி காயப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது நான் சென்ற வாகனத்தில். அப்பொழுதுதான் நானும் தானுலிங்க நாடாரும் பேசுகிறோம். நான் சொன்னேன், நான் அரசியலிலே இருக்கிறேன், சில விவகாரங்களில் வெளிப்படையாக செயல்பட முடியாது, நீங்கள் உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்ற போதுதான் அவர் ஒத்துக்கொண்டார். அதுவரையிலும் பல முறை பேசி ஒத்துக்கொள்ளாதவர் அன்று மாலை அவருடைய வீட்டிலே வைத்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடக்கிறது. அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் குமரி மாவட்ட இந்து பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஐயா தானுலிங்க நாடார் அவர்கள் தலைமையிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அதிலே இறந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பாலையா அவர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நான் அந்த அமைப்புக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அதற்கு பின்னால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்தனராஜ் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. அடுத்த நாள் வருகிற பத்திரிகைகளெல்லாம் செய்தியாக வருகிறது. அப்பொழுது எங்களோடு கலந்து கொள்ளாதவர்கள் இந்த கலவரத்தை அடக்குவதற்காக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் கொடுப்பதற்குரிய மெமரண்டம் தயாரித்தவன் நான். அங்கே பேசுவதற்கு சென்றபோது நான் அனுமதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டேன். அப்படி தடுக்கப்பட்டதை கண்டித்து தானுலிங்க நாடார் வெளியே வந்தார், மற்றவர்கள் உள்ளே இருந்து கொண்டார்கள். அப்பொழுது ஐயா தானுலிங்க நாடாரை, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் செல்லாவிட்டால் பேசுவதற்கு ஆள் இருக்காது என்று அவரை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு வெளியே நின்றேன். இது நடந்த வரலாறு.
அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே போய் காந்திய வழியிலே நடக்கிற பெரியவர் தானுலிங்க நாடாரே வருத்தப்படும் நிலைமைக்கு நடந்தது என்று சொல்லுகிற போது இந்து முன்னணியினர் தானுலிங்க நாடாரை அழைத்து சென்று தலைவராக்கினார்கள். முதலில் மாவட்ட தலைவராக்கினார்கள், பிறகு மாநில தலைவராக்கினார்கள். ஆனால் எப்பொழுதும் அமைப்பாளரும் ஆளுகையும் அந்த வீர துறவி அவர்களிடம்தான் இருந்தது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று நடந்த பல கொலை வழக்குகள், பல வழக்குகள், இந்துக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நான் நடத்தியிருக்கிறேன். தக்கரை பகுதியிலே உள்ள வழக்குகளை எல்லாம் நடத்தியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்து முன்னணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 84 தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெரியவர் தான். அவர் வழக்கறிஞர். அவர்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழக்காடினார். இன்று இருக்கிற இந்து அமைப்புகள் எதுவும் அது குறித்து கண்டுகொள்ளவில்லை என்பது உலகறிந்த உண்மை. எனவே அன்று அடிகளாருடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். பாதிக்கப்பட்ட இந்துக்களை பாதுகாத்தது ஐயா வைகுண்ட தலைமைப்பதியும் வைகுண்டர் குருகுல சேவாதளமும் அதனுடைய குரு பொறுப்பாளர் பால பிரஜாபதி அடிகளாரும் தான் என்பதை வரலாறு மறக்காது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட், அதில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் அதை வலியுறுத்தும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ இவர்களெல்லாம் பேசுகிறார்கள், ஐயா முத்துவேல் அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. பதியை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர்கள் அரசியலிலே களம் காணுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது மாணவனாக இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவன். 1967 பொது தேர்தலில் ஒரு மாணவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளருக்காக வீதி வேதியாக சென்று வாக்கு கேட்ட ஒரு மாணவன் நான். 67 சென்னைக்கு புதுமுக வகுப்பு படிப்பதற்காக சென்று அதிலிருந்து 75 வரை என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு நான் திரும்புகிறேன். அப்படி படிக்க போன இடத்தில் நான் மாணவர் திமுகவில் இருந்தேன். நான் என்னுடைய சட்டக்கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வருகிற போது மாவட்ட வழக்கறிஞர் அணியினுடைய அமைப்பாளராக வந்தேன். ஆயிரத்தி 1996 சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபபுரம் சட்டமன்றத்தினுடைய திமுக வேட்பாளராக நின்றேன். இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களே தேர்தல் முறைகேடு, அந்த முறைகேடுனுடைய மொத்தம் பத்மநாபபுரம் தேர்தலிலே சந்தித்தேன், கடம் கண்டேன், வெற்றி பெற்றேன் மக்களால். ஆனால் தேர்தலில் அந்த தேர்தல் சூதால், தேர்தல் கபலீகரத்தால் குறைந்த வாக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். எனவே அன்றும் வெற்றி பெறக்கூடியவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்ன என்ன தவறை செய்தார்கள், பித்தலாட்டத்தை செய்தார்கள் என்பது நானும் அறிவேன், நாடும் அறியும். எனவே வழக்கு நடந்து கொண்டிருந்தது. இந்து அறநிலைத்துறைக்கும்
தலைமை பதிக்கும் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நான் வழக்கறிஞராக வருவதற்கு முன்பே அந்த பிரச்சனை வந்துவிட்டது. நான் 49 ஆண்டு காலத்தை தொடுகிறேன் வழக்கறிஞராக. ஒரு 8 வருடத்திற்கு முன்பு தீர்ப்பு வந்தது. அதற்கு முன்பு நான் சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிட்டு தோற்றேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாநில அளவில் தொண்டரணியினுடைய மாநில துணை அமைப்பாளராக பணிபுரிந்தேன். தலைவர் கலைஞர், பேராசிரியர் அன்பழகனார், அன்புக்குரிய அண்ணன் இன்றைய பொதுச் செயலாளர் துரைமுருகனார் எல்லோரும் என்னை அன்போடு பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நிலையில் தான் நான் வாழ்ந்த வேலைக்கு நாங்கள் காரணமானவர்கள் இல்லை. உண்மையை உரைக்கிறோம், உலகறிய வாழுகிறோம். 7000 என்று சொல்லுவார்கள். தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிற போது அவர்களுடைய தலங்களிலே விழா நடத்தினால் இங்கே தலைமை பதியிலிருந்து ஊர்வலம் நடத்துவதாக அறிவிப்பார்கள். தலைமை பதி உருவாகுவதற்கு முன்பு எந்த பதி உருவானது சொல்லுங்கள். ஏதோ இது இந்து மத சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையிலே வந்தது என்று முத்துவேலையா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அவரை அறிமுகப்படுத்துகிற போது ஐயாவளி முத்துவேல் என்று போட வேண்டும்? இந்து மத சனாதர்ம காப்பாளர் முத்துவேல் என்று போடலாமே. ஏன் ஐயாவளி என்கிற அடையாளத்தை நீங்கள் போடுகிறீர்கள்? எனவே நீங்களெல்லாம் எங்கள் மீது கொண்டிருக்கிற பொறாமையால், எங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற வஞ்சகத்தால் எங்களை வீழ்த்திவிட முடியாது. அவர் சொல்லுகிறார், அகில திரட்டு அம்மானை இந்துக்கள் பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம் என்கிற 4 யுக கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயாவளியினுடைய ஆகமம் அகில திரட்டு அம்மானை நீடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், தர்மயுகம் என்கிற யுக கோட்பாடை கொண்டதுதான் அகில திரட்டு அம்மானை. இதை சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு யுக கோட்பாடு. திருமாலினுடைய ஒரு பகுதி ராமராக அவதாரம் எடுக்கிற போது பூமியிலே தர்மருடைய மன்னிக்கவும் பூமியிலே தசரத சக்கரவர்த்தியினுடைய மகனாக அவதாரம் எடுக்கிறார். ஒருவனின் மகனாகத்தான் வருகிறார். கண்ணபிரான் அடுத்த யுகத்தில் வருகிற போதும் ஒருவருடைய மகனாகத்தான் பிறவி எடுக்கிறார். எனவே ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு அவதாரம் வருகிறது. அந்த அவதாரம் அந்த யுகத்தின்
அசுரனை அழிப்பதற்கு பயன்படு. அகில திரட்டு அந்த அசுரர்களை குரோனியினுடைய துண்டங்களிலிருந்து வந்ததாக சொல்லுகிறது. கொடியவன் குரோனி முதல் யுகத்திலே கொல்லப்பட்டு 6 துண்டுகளாக்கி ஒவ்வொரு துண்டிலுமிருந்து ஒரு பிறவி வருகிறது. அதுதான் ஒவ்வொரு யுகமாக வருகிறது. கடைசி துண்டம் அதிலிருந்து கலிநீசன் பிறவி செய்யப்படுகிறான். அந்த கலிநீசன் பிறவி செய்யப்படுகிற வரை ஒவ்வொரு யுகத்திற்கும் உள்ள அவதாரங்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள நிலைப்பாடு நெருங்கி நெருங்கி வருகிறது. இராமாயண காலத்தில் இராமன் இந்தியாவுக்குள் இருக்கிறான், இராவணன் இலங்கையில் இருக்கிறான். 2 நாட்டுகளுக்குள் அசுரத்தன்மையும் அவதாரத்தன்மையும் வருகிறது. அடுத்த யுகம் துவாபர யுகம் வருகிற போது பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் ஒரு குடும்பத்துக்குள்ளே வருகிறார். கலிநீசன் பிறந்த பிறகு நல்லதும் தீயதும் ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகி விடுகிறது. எனவேதான் இதற்கு முன் உள்ள யுகங்களிலே அழித்தல் தர்மமாக இருந்தது. இந்த யுகத்தில் கலியழித்து தர்மயுகம் தருவதற்கு திருத்துதல் அவதாரமாக வருகிறது. அதனால்தான் ஐயா கலி என்றால் எலியல்லவே கணையாடி வேண்டாவே வலி மாய உணர்வு மானமாய் வாழ்ந்தால் மாளும் கலி தன்னாலே என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எங்களை எதிர்த்து விட்டு போங்கள், அதற்காக ஐயாவளியினுடைய தாற்பயத்தை தகர்ப்பதற்கு ஐயாவளியினுடைய விரோதிகளோடு துணை நிற்காதீர்கள். நீங்கள் ரங்கராஜன் நரசிம்மன் ஐயாவை அறியாதவரா தெரியாதவரா? அவர் ஐயா வைகுண்டரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர், கல்கி வரும் என்று பல இடங்களிலே பேசி இருப்பவர். கல்கி வராது, அது மோசடி என்று பேசக்கூடியவன் நான். ஐயா வைகுண்டர் தான் கலியழித்து தர்மயுகம் தர வந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவன் நான். ஜனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஜனாதனவாதிகள் ஆலயத்துக்குள்ளே சம்ஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜாதி பாகுபாடு இருக்க வேண்டும், தீண்டாமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். சனாதன தர்மம் என்றால் நிலையானது என்றால் சுசீந்தர்ம கோயிலுக்குள்ளே ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் என் முன்னோர்களை அனுமதிக்கவில்லையே, அது எந்த ஜனாதன தர்மம்? திருச்சியிலே இருக்கிற கோவிலிலே, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோவிலிலே முன்னோர்களை அனுமதிக்கவில்லையே, அது எந்த தர்மம்? ஜனாதன தர்மம் நிலையானதென்றால் இந்த நிலையான தர்மம் ஏன் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை? இந்து தர்மம் வேறு, சனாதன தர்மம் வேறு. சனாதன தர்மம் ஜாதிய தர்மம், ஜாதிக்கு ஒரு நீதி சொல்லுவதுதான் சனாதன தர்மம். அதனால்தான் அந்த ஜனாதன தர்மத்தை ஐயா ஒரு இடத்தில் கூட அடையாளம் காட்டவில்லை. ராமரை காட்டுகிறார். ராமர் சனாதன தர்மத்தை சார்ந்தவர் அல்ல, ராமர் அவதாரம். யாராவது சிவன் சனாதனவாதி என்று சொல்லுவாரா? விஷ்ணு சனாதனவாதி என்று சொல்ல முடியுமா? விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைணவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவர்கள். ஆனால் விஷ்ணுவை சனாதனவாதியோ அல்லது
அவர் வைஷ்ணவர் என்று சொல்ல முடியுமா? அவர் கடவுள். ஆனால் அந்த கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், ஒவ்வொரு அவதாரத்திற்கும், ஒவ்வொரு யுகத்திற்கும் தனி தேவையான அவதாரத்தை எடுக்கிறார். அதுதான் பெருமை. அந்த அவதாரங்களினுடைய தொடர்ச்சி தான் வைகுண்டர். வைகுண்டர் அவதாரம் இல்லை. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அவதாரம் என்பது விஷ்ணுவினுடைய சக்தியில் ஒரு சக்தி பூலோகத்தில் அவதாரமாக வருவது. ஐயா வைகுண்டர் விஷ்ணு மட்டுமல்ல, சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாக வந்ததுதான் வைகுண்ட மெய்ப்பொருள். இந்த தத்துவத்தை சனாதனவாதிகள் ஏற்றுக்கொள்ளுவார்களா? தமிழால் தான் வழிபாடு, சனாதன தர்மிகள் ஏற்றுக்கொள்ளுவார்களா கேட்கிறேன். ஐயா முத்துவேல் அவர்களே, என்னவோ இது சனாதன தர்மத்தின் தொடர்ச்சி, இந்து மதத்தினுடைய நீட்சி, இந்து மதத்தினுடைய வழிபாடுகள் தான் இங்கே இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஏய்யா சாமிதை போட்டுருவோம். நீங்கள் உங்கள் பேட்டியில் நான் சென்னை வரும்போதெல்லாம் செல்லுகிற மணலி புதுநகர் பதியை பற்றி பேசினீர்கள். அங்கே குங்குமம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? திருநூறு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அரளி ஏற்றுக்கொள்ள முடியுமா? நல்லெண்ணெய் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் புனிதமாக இருக்கிற இந்த பொருட்களெல்லாம் ஐயா வழியில் அனுமதிக்கப்படாத பொருள். எதற்கு? நீ வேறு நான் வேறு என்பதுதான். அகிலத்திரட்டு அம்மானை அழகாக சொல்லுகிறது. அகிலத்திரட்டு அம்மானியை பற்றி அதிகம் பேசுகிற நீங்கள் சனாதனத்தை பற்றி அகிலத்திரட்டில் எங்கே சொல்லுகிறது? பொதுப்படையா ராமர், கிருஷ்ணர், வைகுண்டர் என்று வரக்கூடாது. இந்த வைகுண்டர் உடைய நிலைப்பாடு என்ன என்பதை அகில திரட்டு மிக தெளிவாக சொல்லுகிறது. திருமால் சொல்லுகிறார், நீ இனி என்னைய கையெடுத்து கும்பிட்டா நாடு தாங்காது. நாதனும் நீ, சிவனும் நீ, எல்லாம் நீ என்று ஐயா வைகுண்டருக்கு சொல்லுகிறார். இனி ஐயாதான் எல்லாம் என்கிற நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் வருகிற அகில திரட்டினுடைய காப்பை பற்றி சொன்னீர்கள். காப்பில் முன்கதைகளை சொல்லி இந்த தர்ம செங்கோல இந்தி தர்ம யுகத்தை ஆளுவதற்கு ஐயா திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உவமையை புகழுற்றார் என்று காப்பு நிறைவு பெறுகிறது. ஒரு மொழி அதற்குள் ஆண்ட எங்கெல்லாம் திருமூடி சூடி தர்ம சீமையில் தர்ம செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள் ஆண்ட, அதாவது இந்த உலகத்தை ஒரு மொழியான தமிழ் மொழியிலே ஆளக்கூடிய நிலை வரும். அப்பொழுதுதான் தர்மயுக வாழ்வு இந்த உலகத்திற்கு வரும். அப்படி வருவதற்கு ஒரு மொழியாம் திருமொழி தமிழ் மொழிதான் என்று அகிலம் வலியுறுத்துகிறது. அதை நீங்கள் தூக்கி பிடிக்கிற சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? ஐயா முத்துவேல் அவர்களே, எடுத்து சொல்லுங்கள். எனக்கு சிரிப்பு வந்தது. நெறியாளர் பல விதங்களிலே கேள்வி கேட்டார். நீங்கள் ஏன் ஐயா தலைப்பாய் கட்டி இருக்கிறீர்கள் என்றார். அது ஐயா எல்லாரையும் ராஜனாக காட்ட வேண்டும் என்று சொன்னார். அதற்காக நீங்கள் தலைப்பா கட்டி ராஜன் ஆயிட்டீங்களா? அடிமை நிலங்கொடிக்க ஐயா தந்த
ஒரு வழி, ஒரு நிலைப்பாடு தான் தலைப்பாகை. அதனுடைய உள்ள அர்த்தம் ராஜனுக்கு நிகரானவர்கள் என்னுடைய மக்கள் என்று காட்டுவதற்காக தலைப்பாகி தந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணம்? அன்றைய இந்து ஆலயங்களுக்குள்ளே தலைப்பாகி கட்டிவிட்டு செல்ல முடியுமா? அடிமைகள் போலத்தானே இடுப்பிலே துணியை கட்டிவிட்டு செல்ல வேண்டும். குட்டுக்கு கீழே முழுவேட்டி கட்டுவதற்கு அனுமதி இருந்ததா? முத்துவேலையா சொல்லுங்க. எனவேதான் தலைப்பாகை என்பது நீ அடிமை இல்லை, நீ என்னுடைய மகன், எனக்கு சமமானவன் என்று மக்களை காட்டுவதற்காகத்தான் தலைப்பாகை தந்தார். தலைப்பாகை அணிந்து கொண்டு இது தனி வழி இல்லை என்று சொல்லுவது வெட்கக்கேடானது. உங்களுக்கு அடையாளமாக ஐயாவளி முத்துவேல் என்று வைத்துவிட்டு இது ஒரு தனி வழி இல்லை, இது தொடர்ச்சி என்று சொல்லுவது தவறானது. ஐயா பல இடங்களிலே மிக அழகாக சொல்லுகிறார். அதாவது கண்ட கண்ட தெய்வம் கையெடுப்பான் சண்டாளன் என்று சொல்லுகிறார். இதை விடவும் கடுமையாக சொல்ல முடியாது. நான் தான் கடவுள், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு தர்மயுக வாழ்வு இந்த தரணிக்கு தர வந்தவன் நான் தான் என்று சொல்லுகிற போது ஐயா மக்களை பார்த்து சொல்லுகிறார், கண்ட கண்ட தெய்வம் கையெடுப்பான் சண்டாளன் என்று சொல்லுகிறார். எனவே சண்டாளன் இல்லை, நான் ஐயாவினுடைய பிள்ளை, ஐயாவளியை பின்பற்றி நடக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறேன். எனவே நீங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆளுநரிடம் போனோம், அவர் புத்தகத்தை வெளியிட்டார், அப்பொழுது பேசினார், அதற்கு பிரஜாபதி அடிகளார் எதிர்ப்பு தெரிவிக்கலாமா என்று பேசினீர்கள். நீங்கள் அந்த கூட்டத்தை கூட்டியதற்கு காரணம் எனக்கு தெரியும். சாமிதோப்புக்கு வந்தாரே கவர்னர், எந்த ஆலயத்துக்குள் செல்லும் போதும் அவர் காட்டுகிற ஆணவ திமிர், அந்த அதிகார திமிர் சாமிதோப்பில் காட்டினாரா? ஐயா காட்ட விட மாட்டார். இங்க வந்தார், வணங்கினார். நான் ஆங்கிலத்தில் ஐயாவளியை பற்றி பேசினேன். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் குறுகிய காலகட்டத்தில் எடுத்து சொன்னேன். கேட்டார், அவர் பதில் சொன்னார், இது மற்ற ஆலயங்களைப் போல ஆலயமாக மட்டுமில்லை, ஏழை மக்களை காக்கிற காவலரனாக இருக்கிறது. இங்கே பார்த்தேன், நிறைய ஏழைகள் நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் காக்கிற கடவுளாக வைகுண்டிருக்கிறார் இந்த ஆலயம் இருக்கிறது என்று பேசினார். இந்த ஆலயத்தை நடத்துகிற குருமார்கள் வாழ வேண்டும், அவருடைய குடும்பம் தழைக்க வேண்டும் என்று பேசினார். குனிந்து நிமிராமல் ஐயாவின் முன்பு அடங்கி பேசினார். அதற்கு பிறகு இது சனாதன தர்மத்துக்கு எதிரானது என்று எடுத்து சொன்னதற்கு பின்னால் இங்கே இருக்கிற எட்டப்பர்களை அழைத்து ஏதோ ஒரு 200 பேர் ஒரு வாட்ஸ்அப் குழுவை வைத்துவிட்டு சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பேட்டியிலே எங்களை சொல்லுகிற போது சொல்லுவார்கள், கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு காரணமானவர்கள் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவிமார் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய வியாபார கூட்டாளிகள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். நாங்கள் இல்லை, நட்போடு இருக்கிறோம். இந்துக்களோடும் நட்போடு இருக்கிறோம், இஸ்லாமியர்களோடும் நட்போடு இருக்கிறோம், கிறிஸ்தவர்களோடும் நட்போடு இருக்கிறோம், கடவுள் கிடையாது என்று நினைப்பவர்களோடும் நட்போடு இருக்கிறோம். நாங்கள் அன்போடு எல்லோரும் பழகினால்தான் ஐயாவினுடைய தன்மை அனைவருக்கும் தெரியும். அனைவரும் ஐயாவை திரும்பி பார்ப்பார்கள், ஐயாவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாங்கள் அனைவரோடும் அன்போடு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரியும்.
எனவே ஏதோ இந்த தலப்பாய், இந்த ஐயாவளி அடையாளங்கள் உங்களை சில நேரங்களில் பேச வைக்கலாம். அவர் சொன்னார், நீங்கள் பிரஜாபதி அவர்களை பற்றி பேசுவது அவதூறு அல்லவா என்று சொன்னார். நீங்கள் மழுப்பினீர்கள். ஆனால் நான் இப்படிப்பட்ட அவதூறுகளை வழக்கு மன்றத்திலே சந்திக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஐயாவிடம் விட்டுவிட்டேன். பாருங்கள், ஒரு வழக்கறிஞர் சுதன் அவர்கள் தானாக ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள் ரங்கராஜன் நரசிம்மன் பேசியது குறித்து. எனவே ரங்கராஜன் நரசிம்மன் பேசுவார். அவர் பேசுவதற்கு ஒத்தூதுவதற்கு ஐயாவளியிலே ஒரு முத்துவேல் அவசியமில்லை. நீங்கள் ஐயாவளி அடையாளத்தை எடுத்து விடுங்கள். எடுத்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். எந்த கருத்தையும் சொல்லுங்கள், கவலை இல்லை. அந்த கருத்து சுதந்திரம், அந்த சுதந்திரம் என்பதற்குள்ளும் கருத்து என்பதற்குள்ளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனை இல்லாத பேச்சாக இருக்கும் என்பதையும் சொல்லி, எனவே ஐயாவளி என்பது தனி வழிதான். நான் பார்த்த வரையில் நீங்கள் சொல்லுகிற அந்த 7000ஐயும் தாண்டி எல்லா ஐயாவளியினுடைய பதிகள் தாங்கல்களில் ஒரு நிகழ்ச்சி நிரல் அடித்தால் வளர்க ஐயாவளி மலர்க தர்மயுகம் என்பதுதான் முதலில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே வளர்க ஐயாவளி மலர்க தர்மயுகம் என்று சொல்ல வேண்டுமேயானால் ஐயாவளி தனி வழியாகத்தான் இருக்க வேண்டும். ஐயாவளி நடைமுறையிலே நடக்கிற எந்த வழிபாடும் எந்த மதத்தோடும் தொடர்புடையதல்ல. அவர் தொடர்புபடுத்தினார். கண்ணாடி சுதந்திரத்தில் வச்சிருக்கார். இந்துக்களினுடைய ஆலயத்தில் சிலை இல்லாமல் அந்த ஆலயத்துக்கு அங்கீகாரம் கிடையாது. ரங்கராஜன் ஒரு இடத்துல சொல்லுவார், அரூப வழிபாடு. அங்கே மனசில் சிலையை நினைச்சு கும்பிடான்னு. அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் ஐயா வைகுண்டர், நீ வரும்போது உன்னை பார், என் முன்னால் நீ வருகிற போது உன்னை பார், உன்னை என் அளவு உயர்த்துவதற்கு சிந்தி, நீயும் என் போன்ற தகுதி பெற வேண்டும். ஒவ்வொருவரும் ஐயா வைகுண்டராக வேண்டும். அதுதான் ஐயாவளி. அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது ஐயா உண்டு என்று வணங்குகிறோம் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே ரங்கராஜன் நரசிம்மன் நமக்கு ஒரு பொருட்டல்ல. முத்துவேல் அவர்கள் நமக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஐயாவளி என்று சொல்லாதீர்கள். உங்களை சனாதன காப்பாளன் முத்துவேல் என்று சொல்லுங்கள், நான் போற்றுவேன். ஐயாவளி மக்களை ஏமாற்றுவதற்கு நடத்தப்படுகிற கபட நாடகம் ஐயாவளி என்று சொல்லி தலைப்பாய் கட்டி வெள்ளை நாமம் அணிந்து கொண்டு ஐயாவளி இது ஒரு வித்தியாசமான தர்மம், இது இந்துக்களை போன்று நடப்பதுதான் என்று மோசடி செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஐயாவினுடைய அன்பர்கள், ஐயாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னப்பறவை போன்றவர்கள். தண்ணீரும் பாலும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பருகுகிற அந்த பண்புள்ள அன்னப்பறவை போல ஐயா தான் தர்மீக வாழ்வு தருவதற்கு வந்த காக்கும் கடவுள், கலியளிக்க வந்த கடவுள் என்பதை உணர்ந்தவர்கள். அந்த உணர்வினுடைய அடிப்படையிலே எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஐயா இதனுடைய அன்பர்களெல்லாம் வாழக்கூடியவர்கள் என்பதையும் சொல்லி, இந்த நீச மண்ணை அதாவது வெள்ளைக்காரன் எனக்கு ஏற்பாட்டில் தான் சாமியை கொடுமை பண்ணான்னு சொல்கிறான். அகிலத்தில் இருக்குதா? எங்கே இருக்குது? திருநெல்வேலி கலெக்டர் எழுதிய கடிதம் எங்கே இருக்கிறது? வன்னீசனுடைய அழிப்பேன் என்று சொல்கிறார், அது வேறு. இந்த திருவிதாங்கூர் மன்னன் எதற்காக நாடார்களை வதைத்தார், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வகித்தார் என்பதற்கும் அகில திரட்டிலே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகில திரட்டில் இல்லாத ஒன்றில்லை. அன்று 18 ஜாதி மக்களையும் காப்பதற்காக ஐயா போதித்த போதனைகள்
மக்கள் மத்தியிலே ஒரு போராட்டத்தை நிகழ்த்தியது. அந்த போராட்டம்தான் சமத்துவத்தை தந்தது. ஆலயம் அனைவரும் தொழுவதற்குரிய உரிமையை பிரகடனப்படுத்துவதற்கு கூட ஐயாவினுடைய போதனை தான் காரணமாக இருந்தது. நீ ஒருவேளை ஆலயத்துக்குள்ளே முன்போல் அனுமதிக்காமல் இருந்திருந்தால் ஆலயமாக இருக்கும் பக்தர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் ஐயாவளிக்கு பின்னாலே வந்திருப்பார்கள். அதை தடுப்பதற்காக இருக்கிற சதிக்கும்பல் கூட்டத்துக்குள்ளே ஐயாவளியினுடைய பெயரை சொல்லி சிலர் செல்லுவது வேதனையானதுதான், வேறொன்றுமில்லை. அவர்கள் சாதனை படைக்க முடியாது, சரித்திரம் படைக்க முடியாது, தரித்திரமாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். இந்த தரித்திரங்களை ஐயாவளி மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி, ஐயா உங்களுடைய அருளால் இந்த உலகம் விரைவில் கரிமாகியிலிருந்து மீண்டு தர்மயோ வாழ்வை பெறட்டும். ஐயா போதித்திருக்கிற தமிழிலே எல்லாம் என்கிற நிலை வருவதற்கு உங்களுடைய அருள் வேண்டும் ஐயா என்று வேண்டி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.